பார்த்து ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாருன்னு உன்னை தூக்கிட்டு வந்துட்டோம். நீ ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல கிடைச்சதுனாலதான் உனக்கு ராம்னு பேர் வச்சோம். அப்படின்னா சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல பிறந்திருந்தா எனக்கு சார்மினார்னு பேர் வச்சிருப்பீங்களா? வச்சிருப்போம். என்னை ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போல? ஏன்னா ஏன் போல சொல்லு. எனக்கு தெரியல, உன் ஃப்ளோ கரெக்டா தான் இருக்கு, நீயே சொல்லு. அது கும்பிட போன தெய்வம் கூட்ஸ் வீட்ல கிடைச்சதுனால உன்னை எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் போலீஸ்க்கு போல. அப்ப என்னோட அம்மா அப்பா? டேய், அனாதனாலே அம்மா அப்பா இல்ல, இந்த என்னடா அர்த்தம்? அதான் அப்பத்துல இருந்து உன்னை எங்க சொந்த பிள்ளை மாதிரி நினைச்சு வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப சொல்லு, நீயே இந்த வீட்டுக்கு பெட்டு மாதிரி வந்தவன், இப்போ இந்த வீட்டுக்கு இன்னொரு பெட்டு தேவையா? வேணாம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேய், சாப்பிட்டு போடா. பசிக்கலம்மா. ஒரிஜினல் தான் இங்க உட்காந்து சாப்பிடணும். அனாதைக்கு அப்ஸ்டர்ஸ் போதும். அப்புறம் அம்மா, நீங்க சாப்பிட்டு ஏதாவது மிச்சம் இருந்தா மேல அனுப்பி விடுங்க. புண்ணியமா போதுமா? சாரி மேடம். ராம், இதுதான்டா அந்த சிகப்பு துணி. இதுலதான் உங்க அம்மா உன்னை சுத்தி வச்சு குட் ஸ்டைன்ல போட்டாங்க. அதெல்லாம் கண்டுக்காத. டேய் ராம், முதல்ல வந்து சாப்பிடுவா. என்னடா இங்க உட்காந்து சாப்பிடுற? உள்ள வந்து சாப்பிடுறா. ஒரிஜினல் தான் உள்ள உட்காந்து சாப்பிடணும். அடாப்டருக்கு பால்கனியே போதும். டேய், நாங்க சும்மா போய் சொன்னோம்டா. இப்ப மட்டுமா போய் சொன்னீங்க? 9 வருஷமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட பர்த்டே கூட கேக்கெல்லாம் வெட்டி ஊரெல்லாம் கூப்பிட்டு இவன் தான் என்னோட குடும்ப வாரிசுன்னு சொல்லி தூக்கி கொஞ்சினீங்களே, அது ஒரு பெரிய பொய் தானே? டேய், ஏன்டா இப்படி உளர்ற நீ? ஆமா மேடம், நான் உளறேன் தான். என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு ஃபாரின்லாம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அது ஒரு பச்சை பொய் தானே? வாயை மூட்டு சாப்பிடுறேன். சார், பழைய வீட்டில் நான் உங்க 2 பேர் நடுவுலையும் ஆசையா வந்து படுப்பேன். ஆனா நான் தூங்கினதுக்கு அப்புறம் நான் லேக்கா தூக்கின்னு போய் வெளில ஹால்ல ஒரு குப்பை மாதிரி போட்டு நீங்க மட்டும் கதவு சாத்தின்னு படுத்துப்பீங்களே, அப்பவே எனக்கு புரிஞ்சிருக்கணும் நான் ஒரு அடாப்டட் சைல்டுன்னு.